Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து நான் வெஜிடேரியன் ரெசிபி போட்டி சுக்கா பார்க்க போறோம். இந்த போட்டி சுக்கா வந்து தண்ணியா சாம்பார் வச்சிட்டு ரசம் வச்சிட்டு அதுக்கு வந்து நீங்க இந்த சுக்கா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் போட்டி எடுத்து நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது சின்ன வெங்காயம் நான் வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்து அது நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 10 ல இருந்து 15 பல்லு பூண்டு எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் காரத்துக்கு ஒரு 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து வீட்டு மிளகாய் தூள், அப்படி இல்லைன்னா நீங்க சாம்பார் பொடி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள், இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது செய்யறதுக்கு வேண்டிய கரம் மசாலா ஐட்டம்ஸ் சோம்பு பட்டை லவங்கம் எல்லாமே இருக்கு. இப்போ எப்படி பண்ணுதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து போட்டி வந்து எப்படி கிளீன் பண்ணணும்னு அந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு சின்ன சைஸ் வந்து போட்டி தான் எடுத்திருக்கேன். இதோட அளவு வந்து ஒரு 1 kg இருக்கும். இது எப்படி க்ளீன் பண்ணதுன்னு நம்ம பார்க்கலாம். போட்டி க்ளீன் பண்ணது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியலனா சில ஏரியாவில் வந்து ஷாப்ஸ்லேயே வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி சேல் பண்ணுறாங்க. 1 kg உள்ள போட்டியை வந்து அவங்க சின்ன சைஸாக இருந்தால் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரியாகவும் நீங்கள் போட்டி க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து இது உள்ளுக்குள்ளே நல்லா திருப்பி இந்த மாதிரி ஃபேட் உள்ளதெல்லாம் எடுத்துடலாம். ஏன்னா ஃபேட் வந்து நம்மளுக்கு அன்ஹெல்தி. நீங்கள் வந்து கிரேவி பண்ணும்போது அது மேலே வந்து அப்படியே ஃபேட் வந்து அப்படியே வந்து இருக்கும். அது ஃபேட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துதுங்க. போட்டியில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட்டி வந்து குடலில் இருக்க புண்ணை வந்து ரொம்ப நல்லா சுத்தப்படுத்தும், புண்ணு வராதபடி பார்த்துக்கும். வீக்லி வந்து ஒரு 1 டைம் வந்து நீங்கள் போட்டி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பாடி ஹீட்டை வேறு நல்லா குறைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போதும்னா இதை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்க போதும். இந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சொதண்டி எடுக்கணும். அது நார்மலாக சொதண்டினா வராது. அதுக்காக நல்ல சுடு தண்ணியில் நீங்கள் போட்டு உடனே எடுத்துகிட்டு ஸ்பூனில் வந்து நல்லா நீங்கள் கீறி எடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். அதுவும் ஹாட் வாட்டரில் ரொம்ப நேரம் நீங்கள் போட்டுறக்கூடாது. ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா இந்த போட்டி வந்து நல்லா ரஃப்பாக ஆகிடும். இந்த மாதிரி இந்த கருப்பாக இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம சொதண்டி எடுத்துக்கலாம். போட்டி வந்து செய்யறதுக்கு முன்னாடி அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணணும் 2 or 3 டைம்ஸு. குழந்தைங்களுக்கு இந்த போட்டி வந்து வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு ஹெல்த்தி, பாடி ஹீட் ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வயிற்று வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குளிர்ச்சியாக இந்த போட்டி வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த போட்டிக்குள்ளே இந்த டியூப்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கட்டி வச்சு நீங்கள் சொதண்டி எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும். சில பேர் ஒவ்வொரு டியூப்பாக எடுத்து கையில் வந்து அப்படியே எடுப்பாங்க. அது உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே இப்படி வச்சு நல்லா இப்படி சொதண்டி எடுக்கும் போது சூப்பராக வரும். இப்போ இந்த மாதிரி கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அந்த போட்டியில் இருக்க அந்த ஃபேட்டை வந்து வெளியில் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அந்த ஃபேட்டை வெளியில் எடுத்ததுங்க. ஏன்னா சில பேர் வந்து பெரியவங்க வந்து இந்த போட்டி எடுத்துக்கும் போதும் அந்த ஃபேட் வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ராலு, அதுக்காக அந்த ஃபேட்டை ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா இது வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி தான். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் அந்த வந்து எல்லோ கலரில் அந்த ஃபேட் இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்ல, இப்போ அதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுச்சு.
ரொம்ப ஈஸி தான் க்ளீன் பண்ணது. அந்த கொழுப்பெல்லாம் நம்ம வந்து நல்லா எடுத்தாச்சு. கொழுப்பு மட்டும் நீங்கள் சேர்க்காதீங்க. இப்போ இதை வாஷ் பண்ணி நம்ம குக் பண்ண வேண்டாம். நல்லா ஒரு 2லேருந்து 3 டைம் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 5லேருந்து ஒரு 6 லவங்கம் எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் வந்து அது 1 சேர்க்குறேன். பட்டை ஒரு 3 பட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 கப்பு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து நான் தக்காளி சேர்க்கல. நம்ம சுக்கா பண்ணதால நான் வெறும் வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை குழம்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோடையே நான் வந்து பூண்டும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு வெங்காயத்தோட. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க இந்த போட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து மசாலா ஆட் பண்ணறதுக்கு முன்னாடியே இது எண்ணெயில வந்து கொஞ்சம் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், வீட்டு மிளகாய் தூள் இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு வேண்டிய சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன் எதுவாக இருந்தாலும் அதுலேருந்தே நம்மளுக்கு வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். போட்டி வந்து நீங்கள் நார்மலாக பேனில் செய்ய முடியாது, குக்கரில் தான் செய்யணும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதால வேகிறதுக்கு லேட் ஆகும். குக்கரில் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில் நீங்கள் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சுக்காவாக பண்ணறதால ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் வெஜிடேரியன்லேருந்து நமக்கு தண்ணி ரிலீஸ் ஆகும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒருவேளை நிறைய தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட நல்லா நீங்கள் தண்ணியை சுண்ட வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் போட போதும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் நீங்கள் கரெக்டாக அதுக்கான செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய் நல்லா ஸ்ப்ளிட் ஆகி வந்ததுக்கு நல்லா இதுவாயிடுச்சு. இதே ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கணும்னா குழம்பா கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுக்காவாக பண்ணதால கொஞ்சம் இதை வந்து கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சுக்காவாக ஆகிடும். நீங்கள் இந்த குழம்பு வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு நெக்ஸ்ட் இட்லி சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நமக்கு சுவையான போட்டி ஃப்ரை இல்லைன்னா நீங்கள் சுக்கா கூட சொல்லலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள். இந்த போட்டி வந்து க்ளீன் பண்ணது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நம்ம வந்து இதை சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். குக்கரில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸில் சூப்பரான உங்களுக்கு போட்டி கிரேவி ரெடி ஆகிடும். இதான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் நிறைய நான்வெஜ் ரெசிபி போட்டிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் உங்களுக்கு போடுற லேட்டஸ்டான வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.